பக்கிங்ஹாம் கார்டன் சென்டரில் ஆப்பிள் டேன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலான்னு போனால் ஆப்பிள் பழங்களாக குவிச்சு வச்சுருக்காங்க. இத்தனை பழங்களை ஒரே இடத்துல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு ஆப்பிளோட பெயர், அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அது என்ன விதமான சுவைன்னு பல விதமான விவரங்களை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்பிளும் பார்க்குறதுக்கு பயங்கர க்யூட்டு. வேறு வேறு சைஸில், வேறு வேறு நிறங்களில் அத்தனை ஆப்பிள்கள். இதை பார்த்தா குட்டி ப்ளம்முன்னு நினச்சிட்டேன். நம்ம நாட்டில் எல்லாம் கடையில் போய் கேட்டால் ஒரே ஒரு விதமான ஆப்பிள் பழங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். இத்தனை ஆப்பிள்கள் எவ்வளவு விதமாக, அதுவும் சிவப்பு கலர் கண்ணை பறிக்குது. ஆப்பிள் பழங்களை வளர்க்குறவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க போல். அதை வைத்து இந்த கார்டன் சென்டரில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இந்த விதமான ஆப்பிள் எல்லாம் இங்கே விற்பனைக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஆப்பிள் டேங்கிறதுனால 15% ஆஃபராம். நிஜமாகவே ஆப்பிள் டே தான். இத்தனை பழங்களை அடுக்கி வைத்திருந்தால் பிறகு அதற்கு பெயர் என்ன? ஃபுல் ரோ பாருங்கள், எவ்வளவு ஆப்பிள்னு. இத்தனை வகைன்னு என்ன கூட முடியல. அவ்வளவுதான். ஆப்பிள் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா டேபிள் கடியில் கூடையாக அடுக்கி வச்சுருக்காங்க, வேறு வேறு நிறத்தில். அது இல்லாமல் ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸும் இந்த ஆப்பிளை வச்சு போடுறாங்க. சின்ன கப்புக்கு 1 பவுண்டு, அந்த ஜாரில் வாங்கினீங்கன்னா 3 பவுண்டு. 2 ஜாரில் வாங்கிட்டு வந்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு அட்டகாசம். இது வரைக்கும் அந்த மாதிரியான சுவையான ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஜூஸை நான் சாப்பிட்டதே இல்லை. நம்பர் வேறு கொடுத்துருக்காங்க பேர் இல்லாததுக்கு. இந்த பக்கமும் ஆப்பிள்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் தோப்புக்குள்ளே நம்மளை விட்டால் ஒரு வழி பண்ணிடுவோமில்ல. இப்போது நம்ம ஏரியா எத்தனை விதமான செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். எடுத்ததும் நம்ம கண்ணில் படுறது விதவிதமான பெரினியல். இங்கேயே நல்ல பெரிய பெரிய பிளாஸ்டிக் தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன குழந்தையோட உயரத்துக்கு இருக்குது இந்த தொட்டி. இதுக்கு பக்கத்துலேயே இந்த ஃபென்ஸ்லெல்லாம் மாட்டி விட்டு இதிலேருந்து செடி வளர்க்க முடியும். அந்த மாதிரியான தொட்டியெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. கீழே குனிஞ்சு கஷ்டப்படாமல் 2 பக்கமும் ஒரு சின்ன பெஞ்ச் போட்டு அதில் அடுக்கி வச்சுருக்காங்க. அட, மயில் மாதிரி உருவ பொம்மை. பக்கத்துலேயே சேரை விலைக்கு வைக்கிறாங்க. இது இல்லாமல் பலவிதமான பறவைகளோட வடிவத்தில் ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஏதோ அந்த மூலையில் ரோஜா தெரிகிற மாதிரி இருக்கே, பக்கத்தில் போய் பார்த்துடலாம். கடைசியாக ஒன்றாவது கண்ணில் பட்டுருச்சு. இதோ வாசனை எதுவும் வரல. இந்த வழியாக ட்ராலி எடுத்துகிட்டு கீழே கொண்டு போய் ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே இருந்து கார்டன் சென்டரோட ஃபுல் வியூ பாருங்கள். நல்ல அழகான டிசைன் இல்லை, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பலவிதமான நிறங்களில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹேங்கிங் பேஸ்கெட்டில் செவ்வந்திப்பூ, அதுவும் நல்ல பர்பிள் கலரும் க்ரீம் கலரும் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குது. செடி வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி வந்து சுற்றி பார்க்கும் பொழுது நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ கீழே போய் பார்க்கலாம். இந்த வழியாகவும் வர முடியும். இது படி. நான் ட்ராலி வச்சுருக்கிறதுனால தள்ளிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல நிறைய தொட்டிகளில் பூக்கள் வச்சுருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் கோன் போல் இருக்கும் பூவோட பேர் ஹைட்ரான்ஜா. கோன் மாதிரி க்ரீமி ஒயிட் கலர் பூவில் கொஞ்சமாக பிங்க் கலந்து பயங்கர ரொமான்டிக்காக தெரியுது பூ. இந்த செடிக்கு இங்கே இருக்கும் குளிரை தாங்கக்கூடிய தன்மை இருக்குது. அது இல்லாமல் 2.5 மீட்டர் வரைக்கும் வளருமா. அங்கே மெரூன் கலரில் தெரிவது மேப்பிள் ட்ரீ. ஆப்பிள் டேங்கிறதுனால 15% கம்மியாக கொடுக்குறாங்க. இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க மனதை திடப்படுத்திக்கோங்க. இதோட விலை கிட்டத்தட்ட 70,000 ரூபாயாம். யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருமோ வராதோ, இந்த விலையை பார்த்தா எனக்கு வந்துடும். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மரம் இருக்குது. அதோட விலை மரத்தோட உயரத்தை பொறுத்து கம்மி. ஸோ இது குறைவு அதை கம்பேர் பண்ணுறப்போ. இதோட நிறம் இன்னும் டார்க் மெரூன் கலரில் இருக்குல்ல. அப்பா, அம்மா, குழந்தை எப்படியெல்லாம் யோசித்து க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த காற்றடிச்சா ஒலி எழுப்புமே, அந்த சத்தம் உள்ள நுழைஞ்சதுலேருந்து வந்துட்டுருக்கு. அதை நோக்கி போகிறேன். கிட்ட வந்தால் காற்று வீசுறது நின்றுடுச்சு. ஆஹா, வந்துடுச்சு. அந்த இனிமையான சத்தத்தில் மேப்பிள் ட்ரீயை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வாங்குறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அட்லீஸ்ட் 1ஆவது வாங்கிட்டு போயிடணும். ஆனால் பார்க்க எல்லாமே அழகாக இருக்கே. மேப்பிள் பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வாங்கிட்டு இடத்த காலி பண்ணிடணும்.
எல்லா பக்கமும் புத்தரோட சிலை, இங்கு ஜாப்பனீஸோட சிலை, ஒவ்வொன்றும் நடுவில் வைத்திருக்கிறத பார்க்குறப்போ நல்ல காம்பினேஷன். இந்த மாதிரி நம்ம தோட்டத்தையும் அலங்கரிக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு மேப்பிள் வாங்கணும்னு தான் வந்தேன். ஆனால் இந்த கடையில் 2 மேப்பிள் வாங்கினா 45 பவுண்டுக்கு கொடுக்குறாங்களாம். அதனால் என்ன இலை, என்ன பெயர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தேடிட்டுருக்கேன். இவ்வளவு விதவிதமான மேப்பிள் ட்ரீயில் 2 மட்டும் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். மேப்பிள் ட்ரீயோட பெயர் கூட அழகாக இருக்குது. இந்த மேப்பிள் பாருங்கள், கொஞ்சமாக பிங்க் கலந்து. இதோட பேர் பட்டர்ஃப்ளை மேப்பிளாம். இதுக்காக வேண்டியே வாங்கணும் தானே. ஆனால் நான் தேடி வந்தது இந்த மேப்பிள் இல்லை. இந்த மரத்தை பின்னாடி வாங்கிக்கிற லிஸ்ட்டில் சேர்த்துட்டு நடைய கட்டியாச்சு. ஒரே பிரச்சனை, தனியாக சுற்றணும், யாருமே இல்லாமல். கூட கம்பெனி யாராவது இருந்ததுன்னா இவ்வளவு இடத்துல எவ்வளோ தூரம் நடக்கிறோம்னே தெரியாமல் எல்லா பக்கமும் அட்டகாசமாக சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல கிராஸ் வச்சுருக்காங்க, அழகுக்காக வளர்க்கப்படும் கிராஸ். சிங்கம் புலி எல்லாம் இதில் தானே பதுங்கி மானை வேட்டையாடும். அதுதான் ஞாபகத்துக்கு வருது பார்த்த உடனே. இந்த செடிகள் எல்லாம் க்ரீன் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கீழே வளருது. வெளியில் வந்தாச்சு. முள் இல்லாத பெர்ரி பழங்களோட செடி இந்த இடத்துல விற்கிறாங்க. இது அத்தி மரம். யூகேல இருக்கிற கிளைமேட்டுக்கு வளரக்கூடிய வகை. மறுபடியும் மேப்பிள் மரம் இருக்கிற ஏரியாவுக்குள்ளார வந்தாச்சு. இவங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி நல்ல பெரிய பெரிய சைஸில் மேப்பிள் மரங்களை வச்சுருக்காங்க. அதுவும் இடைவெளி விட்டு வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரி இந்த இடத்துல தான் இருக்குமாம். ஸ்டாண்டர்ட் மேப்பிள் ட்ரீ கூட இந்த இடத்துல இருக்குது. விலை தான் பார்க்காம வந்தாச்சு. கண்டேன் கண்டேன், கடைசியாக பிடிச்சாச்சு. இதுதான் நான் தேடி வந்த மேப்பிள் ட்ரீ. 8 விரல்கள் போல இருக்கும். இது சிரஸ்வானம் வகையை சேர்ந்தது. இலை பாருங்க என்ன கலர்னு, பச்சை பசேல்னு சம்மரில் இருக்கிற இலைகள் இந்த மாதிரி வின்டரில் கலர் மாறிடும். இது 2ம் ஒரே செடி தான். உள்ளபடி ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்ப பிடிக்குது. இந்த இடத்துல இருக்கிறது நிஜமாலுமே டேஞ்சர் தான். இந்த இலைகள் கூட எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. இப்போதான் தெரிகிறது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் மேப்பிள் பைத்தியம் பிடிக்குதுன்னு. பிடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப். அப்பாடா, 2 மேப்பிள் மரத்தை எடுத்துட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த இடத்துல எல்லாமே பல மரங்கள். இடது பக்கம் இருப்பது ஆப்பிள் மரங்கள், வலது பக்கம் கிரேப் கொடி. சின்ன கொடியில் கிரேப் காய்ச்சிருக்கு பாருங்க. அடடடா, இந்த கார்டன் சென்டரில் கிரேப்ஸ் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் ஆன்லைன்லேயே வாங்கியிருந்திருக்க மாட்டேன். இங்கு வந்து ஒரு கிரேப்ஸை சுட்டு வாயில் போட்டுட்டு அப்புறமா வாங்கியிருந்திருக்கலாம். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த பக்கம் ஆப்பிள். என்ன சிவப்பு கலரில் என்னை பறின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் பழக்குது. இந்த ஆப்பிளோட பேர் ஸ்பார்டன். தொட்டியில் ட்ரெயின் பண்ணி வளர்க்குறாங்க. என்ன கலர், ஐயோ சூப்பர். பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணுது. கார்டன் சென்டருங்கிறதுனால மாட்டினா அத்தனை தான். அதனால பறிக்காமல் தொட்டு மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. நார்மலாக வளர்கிற ஆப்பிள் மரத்தை விட இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் மரம் இன்னும் விலை கூட. இதுக்கு பின்னாடி நிறைய ஆப்பிள் மரங்களை மண்ணில் நட்டு வச்சுருக்காங்க. இதை தான் பேர் ரூட்டாக டெலிவர் பண்ணுவாங்க. தோண்டி எடுத்து அனுப்பிடுவாங்க. ஆப்பிள் பழம் கூட காய்ச்சிருக்கு. எல்லா பழமும் கீழே விழுந்திருக்கு. பறிக்கத்தான் ஆள் இல்லை. ஒவ்வொரு மரத்துலேயும் லேபிள் போட்டிருக்காங்க. அந்த மரத்தோட பெயர் என்ன, எவ்வளவு உயரம் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1 வருடம் இல்லைன்னா 2 வருடம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளாரே எல்லாத்தையும் விற்றுருவாங்க. இல்லைன்னா தொட்டிக்கு மாற்றிடுவாங்க. பேர் ரூட்டை அனுப்ப மாட்டாங்க. இந்த கண்ணை பறிக்கும் சிவப்பு ஆப்பிள் கைக்கு எட்டிடுச்சு, வாய்க்கு தான் எட்டலை. இந்த இடத்துல அழகுக்காக வளர்க்கப்படும் பூ மரங்கள், அப்புறம் இந்த வேலியை ஒட்டி வளர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி நிறைய மரங்கள், எல்லா வகையான மரங்களும் இருக்குது. இது கிராப் ஆப்பிள். பார்த்த உடனே அரைநெல்லிக்காய் மாதிரி தோற்றம். எனக்கு பறித்து சாப்பிட்ணும்னே தோணுச்சு. ஆனால் நிறைய புளிப்பு. கொத்து கொத்தா பார்ப்பதற்கே அழகாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இதை அழகுக்காக விற்கிறாங்க. இதில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ்லையும் கிடைக்குது. இது ரோஸ் ஹிப்ஸ். ஹிப்ஸுக்கு வேண்டிய வளர்க்குறாங்க. இதில் நிறைய முள். மறுபடியும் செடி பக்கம் வந்தாச்சு. நிறைய விதமான செடி வகைகள். உள்ளே வந்தோம்னா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது.
இதோட கலரை பார்க்குறதுக்கு ரோஜா செடி கூட வளர்க்குறதுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு தான் நமக்கு தோணும். லெட்யூஸ் மாதிரி இருக்கும் இந்த இலைகளில் எத்தனை வண்ணங்கள் பாருங்க. ஒவ்வொரு வண்ணமும் இன்னொன்றுக்கு சளைத்ததே கிடையாது. நிறைய மேப்பிள் மரம் இருந்தாலும் ஒரு சில மேப்பிள் தான் நல்ல வெயிலை தாங்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் நான் இரண்டாவதாக வாங்கிய மேப்பிள் ட்ரீ சம்மர் கோல்டு. போக போக தான் தெரியும் எப்படி வளர்க்க போகிறேன்னு. கடைசியாக ரெண்டாவது ரோஜாவும் கண்ணில் பட்டுடுச்சு. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ட்ரீ ரோஜா தான். இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படாத ரொம்ப சாதாரணமான ஸ்டாண்டர்ட் ட்ரீ ரோஜா. அதனால் எனக்கு பெருசாக எதுவும் பார்த்ததும் பிடிக்கல. ஆனாலும் இந்த நிறம் கண்ணை பறித்தது. காற்று நல்லா வீசியிருக்கும் போல், அதனால் எல்லா செடியும் கீழே விழுந்துருச்சு. இதை எடுத்து வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு ஆளை போட்டு வைக்கணும் போல். இந்த பிங்க் ரோஜா நல்லா இருக்குது. இப்போ கொடி வகைகளுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பெரினியல், கிளெமெட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விதமான கொடி வகைகள் இருக்குது. ஜாஸ்மின்னு போய் பார்த்தா இலை கூட நம்ம ஊர் ஜாஸ்மின் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவ்வளவு வாசனை இந்த ஊரில் கிடையாது. இது குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய வின்டர் ஜாஸ்மின், மஞ்சள் கலரில் பூக்கும். பெயரே தெரியாத விதவிதமான பூக்கள் இருக்குது. இது கிளெமெட்டிஸ். நாம் ரோஜா கூட சேர்ந்து வளர்ப்போமல்ல, அது. இந்த இடத்துல கொஞ்சம் இதெல்லாம் விலை கூட. பூவை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்து வாங்கிக்க வேண்டியது தான். இந்த தேவதை போல தோற்றமளிக்கும் பூவோட பேர் ஃபியூசியா. இதை பார்க்குறப்பெல்லாம் ஒரு பேலே டான்ஸர் ஆடுற மாதிரியே தோணும். இந்த இடத்துல மறுபடியும் கிளெமெட்டிஸ். செடி கொடிகள் வளர்ப்பதற்கு தேவையான சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. அது இல்லாமல் பியோனி பூ பூக்கிறப்போ அதோட வெயிட்டு தாங்கிறதுக்கு இந்த சப்போர்ட் உதவி செய்யும். இந்த சிலையின் விலை வெறும் 50,000 மட்டுமே. அம்மாடியோ, யார் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு தான் தெரியல. இந்த இடத்துல நிறைய ட்ரெலிஸ், கிளைம்பிங் பிளான்ட்டுக்கான சப்போர்ட், அப்புறம் தொட்டி, கிராஸ், எல்லா விதமான ஐட்டம்ஸும் இந்த கார்டன் சென்டரில் இருக்குது. வேலிக்கு பதிலாக இதை ஹெஜ்ஜாக வளர்ப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்ச நாளில் இது நல்ல உயரமாக வளர்ந்துடும். இந்த இடத்துல மண்பானை தொட்டி, பூசணிக்காய் வடிவத்தில் கூட தொட்டி இருக்குது. இந்த ஹாலோவீன் அப்பெல்லாம் இதுக்குள்ளார விளக்கு வைத்து பயமுறுத்துவாங்க. மிக பிரபலம். இந்த பொம்மையெல்லாம் அதுக்கு தான் இருக்குது போல். இதை அப்படியே தூக்கி இதுக்கு கீழே கேண்டில் வச்சுருவாங்க. அப்போது கண் இருக்கிற இடத்துல மெழுகுவர்த்தி தான் தெரியும். இந்த தொட்டியில் ஹர்ப் வளர்க்கலாம், ஸ்ட்ராபெரி வளர்க்கலாம். ஒவ்வொரு பக்கமும் ஓட்டை இருக்குது பாருங்கள். அது வழியாக ஈஸியாக வளர்க்க முடியும். தோட்டத்தை அலங்கரிக்க விதவிதமான சிலைகள், மண்பானை தொட்டிகள் வந்துருச்சு பாருங்கள், செம்மண் கலரில். தொட்டி 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 தொட்டிகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொன்றும் வேறு வேறு சைஸில். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் கார்டனில் போடக்கூடிய பெஞ்சு, டேபிள், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் இதில் உட்காந்து பார்க்கலாம். இது பாருங்கள் ஊஞ்சல். இந்த ஊஞ்சலோட விலை எவ்வளவுன்னு கிட்ட போய் பார்க்கலாமா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஊஞ்சலோட விலை கிட்டத்தட்ட நம்ம மேப்பிள் ட்ரீ, ஃபஸ்ட்டு ஒரு மேப்பிள் ட்ரீ பார்த்தோமே, அதோட விலையை விட இது கம்மி. 2 பேர் உட்காரக்கூடிய இந்த ஊஞ்சலை ஒரு தடவை ஆட்டி பார்த்துடலாமா? ஆடுது தான். இது பறவைகள் வந்து தண்ணி குடிப்பதற்கான தொட்டி. எவ்வளவு தாட்ஃபுல்லான ஐடியா இல்லை? இதோட விலையும் அதிகம்தான். நிறைய விதவிதமான ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது இங்கே. என்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம். பைசா மட்டும் இருந்ததுன்னா மற்ற எதையுமே பற்றி கவலைப்படாமல் நாம் வந்து வாங்கிடலாம். சிங்கம் மாதிரி உருவமைப்பில் கூட சிலைகள் இருக்குது. யார் இதை வாங்குவாங்க? பில்லியனர்ஸ், மில்லியனர்ஸ் வாங்குவாங்களோ? நமக்கு இது இல்லைப்பா. யானை வடிவம். ஆஹா, ஆந்தையும் யானையும் ஒரே சைஸில் இருக்காங்க. யானையோட விலை என்ன? இது 100 பவுண்டா, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலே. ஆனால் குவாலிட்டி இருக்குது. இதை வாங்கி வைக்கிறதுக்கு வசதியும் பத்தாது, மனசும் வராது. இந்த இடத்துல இருக்கிற தொட்டியெல்லாம் நல்ல கனமான தொட்டியாக இருக்குது. இங்கு வரும் உறைபனியை சமாளிக்கிற மாதிரி ஃப்ராஸ்ட் ஹார்டி, அதாவது இதில் செடி வச்சா வேரெல்லாம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். இந்த நிறம் எல்லாம் நல்ல பளபளன்னு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுல்ல. உள்ளே வந்தோம்னா நமக்கு என்ன பிடிச்சதோ அந்த மாதிரியான தொட்டியில் வாங்கிட்டு போயிடலாம். இதுவும் விலை கூட தான். தொட்டியில் கூட இத்தனை வகைகளாக நம்மை பிரமிக்க தான் வைக்கிறார்கள். இது சின்ன வேலி போல்.
பூக்களையும் கிராஸையும் பிரிப்பதற்கு வைப்பது. இந்த சைடு கல்லாலான பெஞ்சு நல்ல ஸ்டடியாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி கல்லாலான நிறைய சிற்பங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. நல்ல கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க. விலையும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் இவ்வளோ விலை கொடுத்து இந்த ஸ்டூல் வாங்கி உட்காரணுமா? அதுக்கு நான் தரையிலேயே உட்காந்துருவேன். இந்த சிற்பங்கள் எல்லாம் ஒரு குட்டி ஏஞ்சல் தூங்குற மாதிரி பயங்கர க்யூட்டு தான். அப்பாடா, எல்லாத்தையும் பார்த்துட்டு செலவு பண்ணாமல் வெளியில் வந்தாச்சு. நான் வாங்க வந்தது ஒரு மேப்பிள், 1க்கு 2ஆக வாங்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டேன். இந்த கார்டன் சென்டர்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த இடத்துல வெளியில் உட்காந்தும் சாப்பிட்லாம், உள்ளே உட்காந்தும் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே சுற்றியும் வேடிக்கை பார்த்துட்டு இனிமையாக பொழுதை கழிக்க வேண்டியது தான். வெயிலோ மழையோ எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பட்டிக்காட்டான் முட்டாய் கடையை பார்த்த கதை மாதிரி எல்லா தொட்டியையும் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். ஆனால் தள்ளிட்டு போக முடியல. கடைசியாக மேப்பிள் ட்ரீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த 2 மேப்பிள் ட்ரீயை தான் வாங்க போகிறேன். இந்த கார்டன் சென்டரில் துணிகள் கூட இருக்குது. இல்லாத ஐட்டங்களே இல்லை. ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போன மாதிரி உணர்வு. எத்தனை விதவிதமான ஐட்டங்கள் பாருங்கள். நான் போன நேரத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ கூட வச்சுருந்தாங்க. ஒரே நல்ல விஷயம், செலவு பண்ணாமல் விண்டோ ஷாப்பிங்க்கு பதிலாக இந்த கடைக்குள்ளே போய் எதையுமே வாங்காமல் பார்க்கலாம். அதைத்தான் ரொம்ப நேரமாக நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆப்பிள் ஜூஸ் வாங்கியாச்சு, இந்த 2 மேப்பிள் ட்ரீ வாங்கியாச்சு. கடையை சாத்துற நேரமே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் உள்ளே இருந்தேன், என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆள் கூட கண்டப்படலை. அவசரமாக இதோ வெளியில் வந்துட்டேன்.